மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறதுல எல்லாம் அடங்கி போச்சு. கட்சியினுடைய பதிவை பாதுகாத்துக் கொள்வதற்காக கட்சி தனிக்கின்ற தீர்ப்பு அது அன்னைக்கு ரிட்டர்னிங் ஆபீசர் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. சமரசம்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முத்தமிழ் அறிஞருமான ஆர்.உயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிணிவையப்பட்டு அதற்கு பிறகு கோபாலபுரம் இல்லத்திலே இருந்தபோது தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு நாங்கள் இருவர் மட்டும் கலைஞர் அவர்களை காண சென்றோம். டாக்டர் கலைஞர் அவர்களின் செவியோரத்துக்கு சென்று, அப்பா நம்ம வைகோ வந்திருக்கிறாரு என்று இருமுறை சொன்னார். அவர் ஆர்வத்தோடு பார்த்தார். நான் கலைஞர் அவர்களிடம் சொன்னேன், உங்களுக்கு ஒரு காலத்தில் எப்படி பக்கபலமாக உறுதுணையாக ஒரு காலத்தில் இருந்தேனோ அதை போல தளபதி அவர்களுக்கும் நான் உடனிருப்பேன், அரணாக இருப்பேன் என்று சொன்னவுடன் அவர் என் கைகளை பற்றி கொண்டார். திருச்சியிலே நடைபெற்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே இந்த சம்பவத்தை உணர்ச்சிகரமாக குறிப்பிட்டு, இப்படி அண்ணன் வைகோ சொன்னவுடன் தலைவர் அவர்கள் அவருடைய கரங்களை பற்றி கொண்டார் என்பதையும் நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டார்.